100 ஆடுகள். 100 ஆடுகள் குறித்து சொல்லும் பொழுது ஏன் ஆடை பற்றி சொல்றாருன்னா, இருக்கிறதுலயே ஃபூலிஸான ஒரு மிருகம் அப்படின்னா ஆடு. அதாவது நாயம் மாதிரி அதுக்கு அறிவு கிடையாது, ஒரு குதிரை மாதிரி கூட அறிவு கிடையாது, ஒரு பூனை மாதிரி கூட அறிவு கிடையாது. ஏன்னா நாய் எங்காச்சும் தொலைஞ்சிச்சுன்னு வைங்களேன், அது ரிட்டர்ன் வீட்டுக்கு வர கூட தெரியும். அப்படி இல்லைன்னா அது எங்க தொலைஞ்சிச்சோ நீங்க தேடி போனா உங்களை கரெக்டா கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட வந்துடும். ஒரு பூனையும் வந்துடும், எந்த மிருகமானாலும் வந்துடும். ஆனா ஆடு அப்படி வராது. ஆடு ஒரு டைம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ஆடு ஏன் தொலைவுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மேய்ப்பன் காமிக்கிற இடத்துக்கு போகாம, வழியில போகாம, மேய்ப்பன் கொண்டு செல்கிற பாதையில போகாம, அதுக்கு அங்கங்கேயோ பச்சையா தெரியுது. அதுக்கு அந்த பச்சை தான் முக்கியம், அந்த பச்சை புல்லு தான் முக்கியம். அதனால அந்த மலையில காடுல அங்கங்க ஏறி தனியா தொலைஞ்சு போயிருது, ஏதோ ஒண்ணு நம்பி போயிருது. ஆடு தொலைஞ்சிருச்சுன்னு மேய்ப்பன் வீட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சான்னு வைங்களேன், மறுபடியும் அந்த ஆடை தேடிட்டு போறான். ஆடை தேடிட்டு மறுபடியும் போனானா இந்த ஆடு தன்னுடைய மேய்ப்பனை பார்த்தே பயந்து ஓடும். அதனால ஆடை ஃபூலிஸ்ன்றாங்க. தன்னுடைய சொந்த மேய்ப்பனை பார்த்து இந்த ஆடு பயந்து ஓடும். இவன் என்ன பண்ணுனா, கையை காலை வலுக்கட்டாயமா பிடிச்சு கட்டி அதை தூக்கி தோல்ல பிடிச்சுதான் வரணும். பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அதோட இனத்தை கூட விட்டாதான் அது கொஞ்சம் சமாதானமா இருக்கும். இல்லைனா அது சொந்த மேய்ப்பனை பார்த்து ஒரு மாதிரி மிரண்டு போயிடும். நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம். வழியே தெரில, ரூட்டே தெரில, கடவுளுக்கு போறதுக்கு ரூட்டே தெரில. அவன் தன் வழியில போனான். அவனுக்கு அங்க பச்சையா இருந்துச்சு அங்க போயிட்டான், அவனுக்கு அங்க பச்சையா இருந்துச்சு அங்க போயிட்டான், இவனுக்கு இங்க பச்சையா இருந்துச்சு இங்க போயிட்டான். ஆடு போல ஒரு ஃபூலிஸான ஒரு மனிதர்களா தான் இருக்கிறோம். கடவுளை விட்டு எங்க போனான்னு தெரியல, திரும்ப வர்றதுக்கு வழி தெரியாது. சொந்த மேய்ப்பன் முன்னாடி நிற்கிறாரு, சொந்த மேய்ப்புடைய சத்தத்தையும் நல்லா கேட்க முடியல. அதான் சொல்றாரு, நீ ஆடை போல வழி தப்பி போயிட்டல்ல, உன்னை வலுக்கட்டாயமா தான் பிடிச்சு கூட்டு வரணும். யாரு? இந்த பாவிகள். பாவிகள் ஏதோ நல்லா இருக்கு, உலகத்துல நல்லா இருக்குன்னு சொல்லி எதையோ பார்த்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப தேவை ஒரு மீட்பு, ஒரு ரட்சகர் தேவை. அதனால இப்ப அவன் பாவத்தை பார்த்து இந்த பொட்டை மாத்து, பூவை மாத்து, கம்மலை கழட்டு, இதெல்லாம் சொல்ற வேலைக்கு ஆகாது. அவனுக்கு தேவை இப்போ ஒரு அரவணைப்பு, ஒரு அன்பு தேவை, அவனுக்கு ஒரு மாற்றம் தேவை, வாழ்க்கையில விடுதலை தேவை அப்படின்றத இங்க போதிக்கிறாரு.